கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாம் ஜெபித்தபடியே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் 2 பேதுரு புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 2 பேதுரு 2வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். ஓகே, திருப்பூரிலே நாங்கள் என்னுடைய பகுதியிலே நாங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தை தியானித்து வருகிறோம். கோவை சபையிலே நாம் தொடர்ந்து 2 பேதுரு புத்தகத்தை தியானித்து வருகிறோம். கடந்த முறையும் நாம் இதே வசனத்தை தான் தியானித்தோம். பேதுரு தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதிகளில் மிக முக்கியமான சத்தியங்களை சபைக்கு வெளிப்படுத்தி வருகிறார். அவர் மரணிக்கப் போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் இனி அவருக்கு நாட்களோ நேரமோ வாய்ப்புகளோ இருக்காது. இனி பேதுருவுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அந்த வேளையில் கடைசியாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் 2 பேதுரு புத்தகத்திலே நாம் படிக்க முடியும். இந்த புத்தகத்திலே அவர் பெரும்பாலும் எதை குறித்து எழுதுகிறார் என்று சொன்னால், எதை சொல்லலாம்? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகளை குறித்து அவர் அதிகமாக எழுதுகிறார். அவருடைய கடைசி வாய்ப்பு அவர் கொடுக்கப்படும் பொழுது, இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு, நீங்கள் சபையின் மூத்த போதகராக இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம், மிக அனுபவம் வாய்ந்த போதகராக இருக்கிறீர்கள், உங்களுடைய கடைசி வாய்ப்பாக மக்களுக்கு ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் எதைத்தான் சொல்லுகிறார்? கள்ள போதகர்கள், உபதேசிகள். ஏன் அதை குறித்து இவ்வளவு எச்சரிக்கையாக மக்களுக்கு சொல்ல வேண்டும், எழுத வேண்டும்? ஏனென்றால் பேதுரு மட்டும் அல்ல, இன்னும் சில வேதாகம ஆசிரியர்களும் கூட அவ்விதமாகவே கள்ள போதகர்களை குறித்து அதிகமாக எழுதுகிறார்கள். ஸோ நாம் கள்ள போதகர்களை குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கான சில காரியங்களை குறித்தும் இந்த செய்தியிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது நாம் 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தி 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, அந்த வார்த்தை ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதனால் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார். அப்போ ரகசியமெல்லாம் சொல்லுவாரா? இன்றைக்கி ஆவியானவர் எப்படி பேசுகிறார்? அதிகமான மக்களிடத்தில் ரகசியமாக தான் பேசுகிறார். உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லார்ட்டையும் ஆவியானவர் எதையோ ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார் என்று எல்லா மனிதர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார் என்று பவுல் எதை கூறுகிறார் என்றால், ஒரே காரியத்தை ஆவியானவர் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். ஒரே காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார், எனக்கும் அதேவற்றை எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் அவ்விதமாய் எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே காரியம் என்ன? இதுதான். ஆவியானவர் வெளிப்படையாய் என்ன சொல்லுகிறார்? பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சிலர் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது யாருடைய தீர்க்க தரிசனம்? ஆவியானவர் உரைக்கிற தீர்க்க தரிசனம். நடக்குமா, நடக்காதா? இதை நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவரே, தேவனை காலையில் நாங்கள் தியானித்தோம், கர்த்தருடைய தூதானானவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்று நாங்கள் தியானித்தோம். இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். பிற்காலங்களிலே மிக நிச்சயமாக பிசாசின் தந்திரமான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். எனக்கு இங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிசாசின் உபதேசங்களை யார் கேட்பா? நம்ம பிசாசை பார்க்கவே முடியாது, உண்மைதானே?
பிசாசு எங்கே போதிப்பார்? பிசாசு போதிக்கக்கூடிய சபை எங்கேயாவது இருக்கா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இப்போ பிசாசின் உபதேசங்களை கேட்டே ஆகணும், என்ன பண்ணலாம் நான்? நீங்கள் பேசுகிறத நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. அப்படி சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் என்னுடைய கேள்வியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசின் உபதேசத்தை நான் இப்போ கேட்டே ஆகணும். எங்கே கேட்கலாம், எப்படி கேட்கலாம்? எந்த தனி நபர் பேரையும் சொல்லக்கூடாது. நம்ம ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரி இந்த 2 பேர் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது முடிந்த அளவு எந்த போதகர்களையும் குறித்து நம்ம பேசக்கூடாது. நானும் பேச மாட்டேன், நீங்களும் பேசக்கூடாது, என்னை பேச வைக்கக்கூடாது. ஓகே, இதுதான் அக்ரிமெண்ட். சரி, இப்போ சொல்லுவோம் பிசாசின் உபதேசம். ஆனால் ஆவியானவர் மிக வெளிப்படையாக உண்மையாக சொல்லிவிட்டார், பிசாசின் உபதேசங்களைத்தான் கேட்பார்கள், விலகி போவார்கள். நீங்கள் சொல்லுங்கள், பிசாசின் உபதேசங்களை எங்கே கேட்கலாம்? செழிப்பின் உபதேசத்தின் வழியாக கேட்கலாம். ஓகே, வேறு எப்படி சொல்லுங்கள், பேர் சொல்லாமல் சொல்லுங்கள். யூடியூப். ஓகே, யூடியூப்பில் நிறையா கேட்கலாம். பிசாசின் உண்மையிலே பிசாசாக பேசுகிறாரா? அப்போ பிசாசு கண்டிப்பாக பிசாசின் ரூபத்திலே பேசுவது கிடையாது. தேவ தூதருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் தான் என்ன பண்ணிகிட்டு இருப்பார். உண்மைதானே? பிசாசின் உருவத்திலோ அடையாளத்திலோ யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. மிக நிச்சயமாக அவங்க எப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க? தேவ தூதர்களை போலான மனிதர்கள் தான் என்ன செய்து கொண்டிருப்பார்கள், பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆவியானவர் அதை வெளிப்படையாக நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறார். பிசாசின் உபதேசங்கள் நிச்சயமாய் பேசப்படும், நிச்சயமாய் கேட்கப்படும். அநேகர் அதை விசுவாசிப்பார்கள், விசுவாசத்தை விட்டு வழுகி போவார்கள். இது மிக நிச்சயம். ஆவியானவருடைய தீர்க்க தரிசனம். நம்ம சந்தேகப்படவே வேண்டாம். மனிதர்களோ அப்போஸ்தலர்களோ சொன்ன தீர்க்க தரிசனமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். அதனால தான் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம வாசித்த பேதுரு வசனத்துக்கு வந்துடலாம். 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். பேதுருவுடைய முதல் தீர்க்க தரிசனம், அவர்கள் நிச்சயமாய் இருப்பார்கள். இதையே அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள் என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்படி நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள். நம்ம என்ன பேசுவோம்னா, நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்கக்கூடாது பிரதர். கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் என்ன பண்ணிடக்கூடாது, யாரையுமே நாம் நியாயம் தீர்க்க கூடாது. நியாய தீர்ப்பு செய்கிறவர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள்னு வசனம் சொல்லுது. அதனால் நாம் யாரையுமே நியாயம் தீர்க்கவே கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அதையும் ஊழியர்கள் பக்கத்தில் போயிடக்கூடாது. இருப்பார்கள்னு வசனம் சொல்லுது, இருந்துட்டு போகிறாங்க. ஆண்டவருடைய ஊழியரை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இப்படி யார் பேசுவா? பல பரிசுத்தவான்கள். ஆனால் நாம் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க முடியாது. பைபிள் எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை நமக்கு போதிக்குதோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நாம் நியாயம் தீர்க்கலாமா? நீங்கள் கள்ள உபதேசத்தை போதிக்கிறீர்கள் என்று நியாயம் தீர்க்கலாமா? நியாயம் தீர்க்கலாமா? நியாய தீர்ப்பு செய்யலாமா? நியாயம் தீர்க்கலாமா? இது சரி, இது தவறு, நீங்கள் செய்வது தவறு என்று ஒருவரை நியாயம் தீர்க்கலாமா? நாம் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறீங்க? தீர்க்கலாம், உணர்த்தலாம். ஆனால் செஞ்ச தப்பு மாதிரி தெரியுது, ஒருவேளை தப்பாக இருக்குமோ பாருங்கள், ஓகே, அந்த மெத்தட். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இவர் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாமா கூடாதா? தைரியமாக சொல்லுங்க. அதையே தைரியமாக சொல்ல முடியல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு வசனம், நான் ஃபேமஸ் பர்ஸ். ஆண்டவர் சொன்ன பிரபலம் அல்லாத இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 7வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 7வது அதிகாரம் 24வது வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். எஸ், கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார்? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யாதீங்க.
தோற்றத்தின்படியும் செய்ய வேண்டாம், நீதியின்படியும் செய்ய வேண்டாம், நியாய தீர்ப்பே செய்ய வேண்டாம். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நீதியின் படியான நியாய தீர்ப்பை செய்தே ஆக வேண்டும். நீதியின்படி நியாய தீர்ப்பை செய்யுங்கள், நீதியான நியாய தீர்ப்பை செய்யுங்கள். இந்த பிரதர் போட்டுற சட்ட கலர் எனக்கு பிடிக்கல, தப்பாக தான் பேசுவார். அதை இப்படி பல காரணங்களை நாம் யோசிக்க வேண்டாம். ஒன்றுக்கும் இல்லாத காரணங்களை, அனுமானங்களை, கனவை நாம் யோசிக்க வேண்டாம். நீதியாக ஆதாரத்தின்படி நாம் என்ன செய்யலாம்? நியாய தீர்ப்பை செய்யலாம். அனுமானத்தின்படி செய்ய வேண்டாம். நானே ஒரு பாவத்தை செய்து கொண்டு நீங்கள் எப்படி அந்த பாவத்தை செய்யலாம்? அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். உன்னுடைய கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு அங்கே என்ன போகிற, அதனால நீ என்ன பண்ணாதப்பா, நியாய தீர்ப்பு செய்ய வேணாம். முதல்ல உன்னுடைய கண்ணில் இருந்து எடு. அதுக்காக நியாய தீர்ப்பே செய்யக்கூடாது என்பதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை. அவர்தான் சொல்லுகிறார், தோற்றத்தின்படி நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்யுங்கள். அவர்களுடைய கனிகளால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அப்போ கனிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதியாய், ஆமாம், இது நல்ல கனிதான், இது கெட்ட கனிதான். இல்லை ஆண்டவரே, அது நல்ல கனியா கெட்ட கனியான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய ஊழியர், அது உங்கள் வேலை. நான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? அதிக பரிசுத்தமாக, அது அதிக பரிசுத்தம் கிடையாது. ஒரு இதுக்காக சொல்கிறேன். வேதாகம் போதிக்கக்கூடிய பரிசுத்தம் என்ன? விசுவாசிகளாகிய நாம் இவ்விதமாய் நீதியாய் தீர்ப்பு செய்ய வேண்டும். சகோதரர்கள் சொன்னது போல, அதை அடிக்கிறதே போல. ஏன்னா என்னதான் கள்ள உபதேசிகளை நாம் நீதியாக தீர்ப்பு செய்தாலும் அவர்களுடைய மரியாதையை நாம் குறைக்க வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம். ஆனால் உண்மையை நாம் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். தாராளமாக உண்மையை நாம் சொல்லலாம். வேதாகமம் அதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே ஒரு காரியத்தை நாம் முதலாவது குறித்து கொள்வோம். கள்ள உபதேசிகள் நிச்சயமாய் இருப்பார்கள். ஒன்று, அதற்கு சொல்யூஷன் என்ன? ஆகவே கள்ள உபதேசிகளை நிச்சயமாய் நியாயம் தீர்க்கிற, நிதானிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் ஒன்று கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றணும், இல்லைனா அவங்கள நிதானித்து நியாயம் தீர்க்கணும். இது விசுவாசிகளுடைய பொறுப்பு. நான் மட்டும்தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேனா? இல்லை பைபிள் அப்படிலாம் சொல்லலையா? வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். சூப்பர். ஆண்டவர் அங்கே என்ன மெச்சிக்கொள்கிறார்? அப்போஸ்தலர் என்று அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து கண்டறிந்ததையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார், அதை மெச்சிக்கொள்கிறார். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீங்கள் அப்போஸ்தலர்கள் அல்லவென்று அவர்கள் சோதித்து கண்டறிந்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பான ஒரு காரியம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவானும் நம்ம கற்றுக் கொடுத்த. உலகில் அநேக கள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இருக்கிறபடியினால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எனக்கு நிறைய வசனங்கள் மைண்டில் மனப்பாடமாலாம் இருக்காது. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். சோதித்து அறியுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார். சோதித்ததை அவர் பாராட்டுகிறார். இது ஒவ்வொரு விசுவாசிகளின் பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் சாத்தான் நம்மளை எப்படி வஞ்சித்திருக்கான் தெரியுமா? நியாயம் தீர்ப்பு செஞ்சாலே பாவம், அந்த பக்கத்து நீங்கள் போகாதீங்க, அவ்வளோதான். சாத்தானுக்கு வேலை முடிஞ்சுது. நோ, வேதாகமும் அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், அதை அவர்கள் நிச்சயம் வலியுறுத்துகிறார்கள். நிச்சயமாக இருப்பார்கள். விசுவாசிகளாகிய நாம் நிச்சயமாக கண்டறிய வேண்டும். ஓகே, நேராக 2வது குறிப்பு நிறைய நாம் செல்லலாம். 2 பேதுருக்கு நம்ம வந்துடலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். முதல் வசனத்தை வாசியுங்கள்.
கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். போதும். நிச்சயமாய் இருப்பார்கள். இருந்து அந்த கள்ள உபதேசிகள் என்ன செய்வார்கள் அப்படின்னா மிக ஷாக்கிங்கான ஒரு காரியத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். என்ன அப்படி ஷாக்கு? அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயித்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். எதுக்கு நாம் இவங்களை குறித்து இவ்வளோ முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னா, அவங்களுடைய வேலை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. கள்ள உபதேசத்தை போதித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த உபதேசத்தின் மூலமாகவே நம்மை ஆண்டவரை மறுதலிக்க செய்வார்கள். தட் இஸ் த டேஞ்சர். உபதேசத்தின் மூலமாக கடவுளை மறுதலிக்க செய்வார்கள். அநேகர் அவருடைய கெட்ட நடக்கைகளை பின்பற்றி தேவனை மறுதலிக்க செய்வார்கள். அதனால தான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது வேதாகமத்தை படிக்காமல் ஒரு நாத்திகனாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வேர்ல்டு வியூவில் அவன் கடவுளை மறுதலிக்கிறான் என்றால் ஓகே, அவங்க வேதாகமத்தையே அறிந்து கொள்ளவில்லை, சபைக்கே வரவில்லை, விசுவாசமே இல்லை, கடவுளை மறுதலிக்கிறார்கள் என்றால் சரி, அதுவும் பிரச்சனை தான். ஆனால் சபைக்கு வந்து சத்தியம் என்று வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் நிமித்தமே கடவுளை மறுதலிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. இந்த கள்ள உபதேசிகள் கையில் என்ன இருக்கும்? குரான் இருக்காது. என்னதான் இருக்கும்? பைபிள் தான் இருக்கும். பிரதர், குரான் இருந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டோமா? அதில் ஒரு பெரிய வெற்றி கிடையாது. குரானை கண்டுபிடிக்கிறதுல அவர் கள்ள உபதேசம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க? சூரா 44ங்கிறாரு. அதை கண்டுபிடிக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. அவர் வேதாகமத்தை தான் போதித்தார், அதிலே அவர் கள்ள உபதேசத்தை போதித்தார் என்று கண்டறியத்தக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு பிரபலமான போதகர் ஒருத்தர் இருக்கிறார், பேரை சொல்லலை. அவருடைய ஒரு போதனை, கள்ள போதனையை நான் சொல்கிறேன். அவருடைய கள்ள போதனையை நான் சொல்கிறேன். நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கல அல்லது ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒன்று வேண்டும் அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆனால் அந்த ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஜெபத்தை நீங்கள் எப்படி செய்யணும் தெரியுமா? நமக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஓகே, எனக்கு ஒரு வீடு அப்படின்னா அது 2 மாடி கட்டடம், பீச்சுக்கு பக்கத்தில் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நீங்கள் இமேஜின் பண்ணணும். வீட்டுடைய கலரு முடிந்த அளவு இமேஜின் பண்ணுங்கள். அப்போ நம்ம அந்தளவுக்கு என்னால் இமேஜின் பண்ண முடியல ஐயா, அதுக்கு தான் ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன். பேப்பரை எடுங்க, எழுதுங்க. அந்த வீட்டு எத்தனை சதுர அடி, அது இது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆமாம், குறிப்பெடுத்து அது எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், கனவு காணுங்கள். அதை நீங்கள் ஸ்கிரிப்டில் போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். அப்போ கடவுள் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார்? செஞ்சிருவார். 4th டைமென்ஷன் இதுதான். 4th டைமென்ஷன். நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்? இப்படியா நமக்கு என்ன தேவை என்பதை உருவாக்க வேண்டும். நான் இந்த மாதிரி நிறைய காரியம், நான் இல்லை அவர், நான் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை உருவாக்கி 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 பெற்றுக்கொண்டேன். அதனுடைய ஆதாரம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய சபை எங்கள் சபை தான் அப்படின்னு அந்த ஐயா சொல்கிறார். அது உண்மையும் கூட. ஐயா சொன்னது கரெக்டாக தான் இருக்குமோ? எப்படி பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உண்மையிலே நடந்த அவர் 4th டைமென்ஷன் ஒரு புத்தகம் வேறு. நமக்கு இந்த புத்தகத்தை படிங்க பிரதர், வாழ்க்கையே மாறிடும். எப்படி மாறும்? கண்டிப்பாக மாறும். தங்களை கிரகித்து கொண்ட ஆண்டவரைங்கிற வசனம் தான் ஞாபகம் வருது. சகோதரர் சொன்னது போல், அவர் சொன்னதுனால நான் சொல்லிடுறேன். அவர் சொன்ன அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. உலகத்திலேயே நம்பர் 1, அதாவது மிகப்பெரிய சபை எங்கள் சபை தான், கடவுள் எங்களுடைய சபையை தான் மிகப்பெரியதாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அவர் தான் இப்படி போதித்தார். இப்படி போதிக்கும் பொழுது அநேகர் என்ன செய்வார்கள், அப்பா கனவு கண்டா ஆண்டவர் செஞ்சிருவாரா, போயிடுவோம். செய்தி கொடுக்கும்போது என்ன தான் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போடும். கடவுள் என்ன பண்ணுவார், பிரதர் நாங்கள் பிளான் பண்ணிலாம் தூங்குறது இல்லை, ஓகேவா, அந்த கிரெடிட்லாம் உங்களை தான் சேரும், நீங்கள் சரி. ஸோ இவ்விதமாய் கனவிலே அவர்கள் ஏதோ ஒன்றை கண்டுவிட்டால் என்ன பண்ணுவாங்க, கடவுள் கொடுத்து விடுவார் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையினாலே அநேகர் அவருடைய சபையில் சேருகிறார்கள். ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் ஆராதனை, 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் போகிறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம். இதெல்லாம் நான் சொல்ல ஒருவேளை அவங்க உண்மையாக தான் இருப்பாங்களோங்கிற எண்ணம் கூட ஒரு பக்கத்து நமக்கு வரலாம். நீங்கள் 20 பேரை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறீங்க, 2 லட்சம் பேர், அப்போ கடவுள் உண்மையாக தானே அவங்க பக்கம் தானே இருப்பாருன்னு நினைக்கலாம் நம்ம. அப்போ தான் பிரதர் சொன்ன மாதிரி அவர் எங்கே போனார், சிறைக்கு சென்றார். சாட்சியாக சென்றிருப்பார் பிரதர். ஆமாம், மிகப்பெரிய ஒரு சாட்சியினால தான் அவர் என்ன பண்ணார், சிறைக்கு சென்றார். ஒரு 100 கோடி ரூபாயை 99.6 crore ஐஎன்ஆர் 100 கோடி ரூபாயை அவர்கள் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சபையினுடைய நிதியை தன்னுடைய பையன் ஆல்ரெடி ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புள்ளியை தன்னுடைய பையன் மாற்றிட்டார். பையனுடைய ஷேரை சபையினுடைய பணத்தை வச்சு 4 மடங்கா வாங்கி அதில் சபைக்கு 100 கோடி ரூபா நஷ்டம். பையன் இன்னும் கொஞ்சம் நல்ல பணக்காரர் ஆகிட்டார். எல்லாவற்றையும் நிறைய விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருந்த அரசு இதை பார்த்து விட்டது. 3 வருஷம் ஜெயிலு, 5 கோடி ரூபா அபராதம், 5 வருஷம் சஸ்பென்ஷன். இப்படிலாம் நான் சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம், இப்படி மோசமான போதகரெல்லாம் நாங்கள் பின்பற்றுவா போகிறோம், இவரெல்லாம் எங்களுக்கு யாருனே தெரியாது, அவருடைய புத்தகத்தையும் நாங்கள் படித்தது கிடையாது, அவர் பெரிய சபையாக இருந்தால் இருந்துட்டு போகுது நம்ம நினைக்கலாம். ஆனால் இதில் ஆக கொடுமையான ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய நல்ல நல்ல போதகர் எல்லாரையுமே இவரைத்தான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நம்ம ஐயாவை பற்றி தெரியுமா, சோவை பற்றி தெரியுமா, சொல்லிட்டேனா, ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, அதனால் பாதி பேரை மட்டும் சொல்கிறேன். சோவை பற்றி தெரியுமா, சோ சின்ன வயசில் என்ன பண்ணார் தெரியுமா, எப்படி ஜெபிச்சார் தெரியுமா, எப்படி அவர் கிடைச்சது தெரியுமா, அவருடைய சபை எவ்வளவு பெரியது தெரியுமா, அதே போலவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் தெரியுமா. யார அவர் பண்ணதே ஒரு கள்ள உபதேசத்தை செஞ்சு பெரிய பிரச்சனையில் மாட்டி அரசாங்கத்தினாலே தண்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன். சும்மா இரத்த சாட்சியாக சிறைக்கு செல்லலை, குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு சென்ற ஒரு மனிதன். ஆனால் இதை பற்றி எதையுமே கண்டுகொள்ளாமல் அவரையே இன்னும் அடையாளமாக காண்பித்து, யார் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய எல்லாருமே, நீங்கள் ஏதாவது ஒரு பேரை சொன்னீங்கன்னா அவரும் பேசியிருப்பார் அவரை பற்றி. அந்த அளவு. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வாசித்த வசனத்தின்படி கள்ள உபதேசம், அந்த அளவு கள்ள உபதேசமும் கள்ள உபதேசிகளும் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு இந்த கள்ள உபதேசத்தை மக்களிடத்தில் விதைத்து மக்கள் அதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான உபதேசம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதல்ல வேதாகமத்தின் உபதேசம். நம்முடைய இருதயத்தின் தோற்றங்களை நிறைவேற்றுவதல்ல வேதாகமத்தின் உபதேசம். ஏன்னா மனிதனுடைய இருதயத்தின் தோற்றங்கள் எப்படி இருக்கும்? அந்த மனப்பாட வசனத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நித்தமும் வேற என்னமோ வருமா, அது கூட சேர்ந்து நித்தமும் அது மட்டும்தான் வருமா? ஆதியாகமம் 6வது அதிகாரம், அதெல்லாம் நான் கரெக்டாக எடுத்துருவேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அவனுடைய இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு என்ன செய்தார்? யாரை அழித்தார்? அழிக்க நினைச்சாரா? அப்போ நினைச்சாரு, அப்புறம் அழிச்சிட்டார். இந்த ஒரு சின்ன ரீசன் தான்
இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருடைய இருதயமும் எப்படி தான் இருக்கிறது? நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. கடவுள் என்ன செஞ்சார்? முழு உலகத்தை அழித்தார். ஆண்டவருடைய எவ்வளவு பரிசுத்தமான தேவன்! ஆண்டவரே, முழு உலகத்தையும் நீங்கள் அழித்தீர்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு? அவன் அதை செஞ்சான், இதை செஞ்சான், இப்படி போனான், அப்படி, அதெல்லாம் இல்லை. இந்த மனிதர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. இந்த பூமியை முழுவதும் அதற்காகவே நான் அழிக்கிறேன் என்று கடவுள் என்ன செய்தார்? அழித்தார். அடுத்து இந்த கடவுள் ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார், ஒரு சுவிசேஷத்தை கொடுக்கிறார் என்றால் அது என்ன நற்செய்தி தெரியுமா? இப்படிப்பட்ட இந்த இருதயத்திலிருந்து நாம் விடுபடுவதே அந்த சுவிசேஷம். ஓகே, ஏன்னா மனிதர்களுடைய நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாகத்தான் இருக்கும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ கடவுள் நமக்கு தரக்கூடிய நற்செய்தி என்ன? இந்த பொல்லாத இருதயத்திலிருந்து அவர் நமக்கு தரக்கூடிய விடுதலை. ஸோ எது துர்ச்செய்தி? நம்முடைய மோசமான இருதயம். நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தமாக வாழ விரும்பினா வாழ்ந்துருவோமா? முடியாது. திஸ் இஸ் அவர் ஸ்டேட். வேதாகமம் எங்கே அப்படி சொல்லுது? நம்ம பரிசுத்தமாக வாழ நினச்சாலுமே வாழ முடியாதுங்க அப்படின்னு எங்கே வாசிக்கிறோம்? சொல்லுங்க யாராவது. பால் சொல்கிறாரா? இல்லை, வசனம் எப்படி வரும்னா, எஸ், நான் மிக பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், கடவுளுக்கு பிடிச்சதை நன்மையை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்ன நன்மையை செய்ய முடியவில்லை. ரோமர் 7. இப்படி ரோமரில் நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ மனிதனுடைய மனிதன்னா ஏதோ மார்ஸில் வாழக்கூடிய மனுஷன், நம்மளுடைய பிரச்சனை யதார்த்தமாக நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, நாம் விரும்புகிறதை அல்லது நாம் விரும்பிய நன்மைகளை நம்மால் செய்ய முடியாது. நாம் வெறுக்கிற பாவங்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது முடியாது முடியாது. ஆனால் தேவன் சுவிசேஷமாக, நற்செய்தியாக நம்மை ரட்சித்து அவருடைய ஆவியானவரை தந்து நம்மை மேற்கொள்ள செய்கிறார். கிருபைகளை தந்து நம்மை மேற்கொள்ள செய்கிறார். ஆகவே இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றுவதல்ல கடவுளுடைய நற்செய்தி. இருதயத்தின் நினைவுகளை சீர்படுத்துவது கடவுளுடைய நற்செய்தி. இருதயத்தின் நினைவுகளை மேற்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் நம்முடைய நற்செய்தி. ஆனால் இந்த கள்ள போதலை எதைத்தான் போதித்துக் கொண்டிருப்பார்கள்? கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை வாய்க்கச் செய்வார், நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார். அந்த வசனம் எதை சொல்லுது? எப்படிப்பட்ட நினைவுகளை குறித்து பேசுகிறது? எதை குறித்தும் கவலை இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிறத கர்த்தர் செய்வார். நோ, நம்ம சமாரிய ஸ்திரீயை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மிகச் சிறப்பான ஒரு சம்பவம், சமாரிய ஸ்திரீயின் இடத்துல இருந்த ஒரு சம்பவம். அந்த அம்மா அவர்கிட்ட என்ன கேட்பாங்க? பைபிள் எடுக்காமல் சொல்லுங்க. அது ஒரு கேள்வி. ஏங்கிட்ட எப்படி தண்ணி விட? அது ஒரு கேள்வி. வேறு என்னென்ன கேள்விலாம் அந்த அம்மா ஏசப்பாட்ட கேட்டாங்க? நான் ஒரு ஈஸியாக சொல்லிடுறேன். இந்த மலையில் தொழலாமா அந்த மலையில் தொழலாமா அப்படி கேட்டார். வேறு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். எஸ், ஆண்டவர் சொல்லுவார், நீ யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணுவ? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை என்னிடத்திலிருந்து கேட்பாய். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அதை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பிரதர், ரொம்ப எங்களுடைய டேட்டா ஸ்டோரேஜை சோதிக்கிறீங்க. எப்படி மறுபடியும் அந்த கதையை சொல்கிறேன். ஏன்னா வசனத்தை எடுத்தோம்னா மறந்துடுவோம். அதனால தான் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறேன். வசனத்தை பார்த்தோம்னா மறந்துடுவோம். ஓ, இந்த வசனம் இங்கே தானே இருக்குது. ஓகே, இதை ஏன் தேடிக்கிட்டு இருக்கோம்? அதான் வசனத்தை பார்க்காம ஆண்டவர்கிட்ட அந்த ஸ்திரீ போகிறாங்க, இந்த தண்ணியை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றை நீ என்ன பண்ணுவ, என்னிடத்துல கேட்பாய். உடனே அந்த அம்மா, எனக்கு அந்த தண்ணீரை தாகமே வரக்கூடாது, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற அந்த தண்ணீரை எனக்கு தாங்க. உடனே அவர் அதுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? உன்னுடைய புருஷனை கூட்டு வா. யாரை கூட்டு வர்றது? 5 பேர் உண்டு. புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்போ நித்திய ஜீவ ஊற்று எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எங்கே என்னுடைய பாவம் வெளிப்படுகிறதோ அது வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவனுடைய பாவத்தை உள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க, யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த அம்மாவுக்கு நித்திய ஜீவ ஊற்றை கொடுக்க வேண்டும். ஸோ ஆண்டவர் முதலாவது உன்னுடைய பாவம், இந்த பாவத்தை உன்னிடத்துலேருந்து வெளியில் எடுக்கும் பொழுது நித்திய ஜீவ ஊற்று உன்னிடத்திலே வரும். தட் இஸ் த வே. நம்முடைய விருப்பங்களை பாவங்களை நிறைவேற்றுவதல்ல நித்திய ஜீவன், இல்லையா? அதை எடுத்து போடுவதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது நம்முடைய நித்திய ஜீவன். இப்போ நம்ம அந்த வசனத்தை எடுத்துடலாம். யோவான் 4வது அதிகாரம் 14 வாசிக்கலாமா? 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். போதும், அந்த தண்ணீரை எனக்கு தாங்க. உடனே ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்றாரு? இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஓகே, ஆண்டோடைய பதிலை பார்த்தீங்களா? உனக்கு அந்த நித்திய ஜீவன், அந்த நீரூற்று, வற்றா நீரூற்று வேண்டுமென்றால் உன்னுடைய புருஷனை கூட்டுட்டு வா. லெட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். அங்கே இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆண்டவரே, அந்த நீரூற்று என்னிடத்தில் என்னை புதுப்பிக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் என்னை சமாதானத்தில் நடத்தக்கூடிய அந்த நீரூற்று, நித்திய அந்த ஜீவ நீரூற்று எனக்குள் வேண்டும் அப்படின்னு நாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நாம் மறைத்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தை குறித்து பேசுவார். தட்ஸ் இட். அங்கேருந்து ஆரம்பிப்பார். என்ன ஆண்டவரே, என்ன சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறீங்க? அவர் தட் இஸ் த சப்ஜெக்ட். அதுதான் இங்கே சப்ஜெக்ட். உன்னுடைய பாவத்திலிருந்து, உன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். இதுதான் சத்தியம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறார். பேதுரு 2 பேதுரு நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லக்கூடிய முதல் சத்தியம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ விசுவாசியுடைய பிரச்சனை என்னவா இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டே அவர்கள் கனியற்றவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்து கொண்டே அறியாதவனாய் கனியற்றவனாய் இருக்கிறார்கள் என்று அல்ல. எனக்கு கிறிஸ்துவை பற்றி நன்றாக தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், அவரை குறித்து ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனியற்றவர்களாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? அதை குறித்து தான் என்ன பண்ணுறாரு? முதல் அதிகாரத்தில் பேசுகிறார். இவர்களே உண்மையான உபதேசிகள், நம்முடைய உண்மையான பிரச்சனையை கண்டறிந்து அங்கே இருந்து ஆரம்பிக்கக்கூடியவர்கள். இந்த சத்தியத்தை நான் படிக்கும் பொழுது வேதாகமத்திலே அநேக சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. அநேக இடங்களிலே கடவுள் மனிதர்களிடத்தில் போய் நிற்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளை அனுப்பும் பொழுது கடவுள் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? நம்முடைய வீழ்ச்சிகள், பாவங்கள், மறைவுகள், அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாங்கள் திருப்பூரில் படிச்சுட்டு இருந்தோம். பார்த்தீங்களா? அதில் இஸ்ரவேலர் பாவம் பண்ணுவாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போவாங்க, அப்புறம் ஆண்டவர்கிட்ட அழுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நியாயாதிபதிகள் எழுப்பி விடுதலை கொடுப்பார். அப்புறம் பாவம் பண்ணுவாங்க, அழுவாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போவாங்க, அழுவாங்க, நியாயாதிபதிகளை அனுப்பி விடுதலை கொடுப்பார். அப்புறம் பாவம் பண்ணுவாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போவாங்க. அப்புறம் இப்படி ஒரு 10-15 தடவை நான் சொல்லலாம். ஏன்னா புத்தகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இப்படியா நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். ஸ்டாப் 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 ஸ்டாப். இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த நியாயாதிபதியை அனுப்பிங்கன்னா பரவாயில்ல. நோ,
இப்போ நான் உனக்கு தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 7. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்திற்கு அனுப்பினார். இஸ்ரவேலர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரிடத்திலே முறையிட்ட போது, நன்றாய் பாருங்கள், கர்த்தரிடத்திலே முறையிட்ட பொழுது இந்த முறையை கர்த்தர் யாரை அனுப்பவில்லை? நியாயாதிபதியை அனுப்பவில்லை, தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? 8, 9, 10 அவ்வளோதான் அந்த தீர்க்கதரிசி பண்ண விஷயம். நம்ம 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிடலாம் நேரம் கருதி. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அவ்வளோதான். தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? இவ்வளவுதான். நீங்கள் ஒரு விடுதலைக்காக கர்த்தரிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தான் தீர்க்கதரிசியாகிய என்னை அனுப்பினார். என்ன சொன்னார்? எங்களை விடுதலாம் இல்லை. முதலாவது நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய சொல்லை கேளாதே போனீர்கள். அதை சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேன். தட் இஸ் மை ஒன்லி டியூட்டி. இதுதான் மெய்யான உபதேசம். கேட்டுக்கேதுவான உபதேசம். நம்முடைய பாவத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், நம்மளையும் கவலைப்பட விட மாட்டார்கள். நல்லா இருக்கா? நம்முடைய பாவத்தை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க, நம்மளே ஏற்கனவே நம்ம பாவத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை அப்படி தானே? நமக்கு நிறைய கவலைகள் இருக்குது. இதில் யார் பாவத்தை குறித்து, வீழ்ச்சிகளை குறித்து, பின்மாற்றத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்போம்? யார் கவலைப்படுவோம்? ஒரு வசனம் இருக்குல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ ஆண்டவர் அகட்டுனா பரவாயில்ல, நம்ம ஆண்டவரே என் பாவத்தை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. டேய், அதை நான் மறக்கணும்டா, நீ மறக்கக்கூடாது. ஓகே, நாம் மறக்கிறதல்ல நம்முடைய பாவத்தை, நாம் கடந்து போகிறதல்ல நம்முடைய பாவத்தை, நாம் நம்முடைய பாவத்தை மூடக்கூடாது. நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை அவர் மூடுகிறார். ஓகே, ஸோ நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம்னா, இந்த கள்ள உபதேசங்களுடைய உபதேசம் இப்படிப்பட்ட உபதேசமாக இருக்கிறது. அவர்கள் பாவத்தை குறித்து, மேற்கொள்வதை குறித்து கண்டுகொள்வது கிடையாது, அதை பற்றி போதிப்பதே கிடையாது. 2 பேதுரு 2:10 இவர்களை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் எப்படி கர்த்தரை அசட்டை செய்கிறார்கள்? மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து. இப்போ புரிகிறதா ஏன் நம்ம யாங்கு ஜோவை பார்த்து இவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னு? ஏன் பயப்படுறோம்? நான் பேசிக்காகவே மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பேன், ஐயா என்னை ரொம்ப ஸ்பீடாக நடக்க வைக்கிறாரு. ஓகே, இதற்காகத்தான் நாம் பயப்படுகிறோம். இப்படிப்பட்ட இந்த செழிப்பின் உபதேசங்களை, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக சொல்லக்கூடிய உபதேசங்களை, நம்முடைய பாவங்களை குறித்து அக்கறையற்ற உபதேசங்களை பேசும்போது நம்மளால் என்ன பண்ண முடியல? கேட்கவே முடியவில்லை, பயப்படுகிறோம், நடுங்குகிறோம். அவர்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை செய்வார்கள். ஓகே, ஸோ இதுவரை நாம் தியானித்ததை நினைவுபடுத்துகிறேன். முதல் குறிப்பு, கள்ள உபதேசம் நிச்சயமாய் இருப்பார்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நிச்சயமாய் நிதானித்து நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு நாம் என்ன சிந்தித்தோம்? அவர்கள் தவறான உபதேசங்களின் மூலமாக ஆண்டவரை மறுதலிக்க வைக்க செய்வார்கள். அந்த உபதேசங்கள் எப்படிப்பட்ட உபதேசங்களாக இருக்கும்? நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றக்கூடிய உபதேசங்களாக இருக்கும். கேட்க என்ன புரிகிற பாசையில் கேட்க யதாமாக இருக்கும், கேட்க இனிமையாக இருக்கும். இப்போ எப்படி கொஞ்சம் நேரமாக அடிதடியாக இருக்கா? உண்மைதான், உண்மைதான், எனக்கே அப்படி தான் இருக்குது, ரொம்ப போய்கிட்டு இருக்கோமோன்னு இருக்குது. ஆனால் அப்படி இருக்காது. அவங்க பேசுகிறது எப்படி இருக்கும்? எங்கள் அம்மா சில டைம் அந்த வீடியோ பார்த்துட்டு, இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, நீ உங்களெல்லாம் பேசவே தெரியல அடிப்பாங்க. பிரசங்கம்னா ஐயா தான், பாட்டுனா ஐயா தான், அது கேட்டாலே எவ்வளோ நல்லா இருக்குது. அதுதான் பிரச்சனையே.
பேதுரு முதல்ல பிரசங்கம் செய்தார். 3000 நபர்கள் ரசிக்க 3000 தானே. ஆனால் அவங்க என்ன, இருதயம் குத்தப்பட்டது அப்படிங்க, யதாமாக இருந்ததுன்னு என்ன பண்ணல, சொல்லலை. சமாரிய ஸ்திரீக்கு எப்படி இருக்கும்? தண்ணியை கேட்ட ஆண்டவர் என்ன கேட்குறாரு? இருதயம் குத்தப்பட்டது. நித்திய ஜீவ ஊற்று நமக்கு அங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறது. என்னுடைய பாவத்தை, இருதயத்தை குற்றி தான் தேவன் என்னிடத்தில் நித்திய ஜீவ ஊற்றை கொண்டு வருகிறார். அதுவே மெய்யான உபதேசம். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவது, ஆண்டவரை மறுதலிக்க செய்கிற உபதேசம். அது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அடுத்த குறிப்புக்கு நிறைய நம்ம சொல்லலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், கடைசி குறிப்பு. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை பேதுரு சொன்னது சோ ஐயா கிட்ட. இன்னைக்கு சப்ஜெக்ட் பாலியாங்கிச்சோ, நீங்கள் சின்ன செய்தியெல்லாம் மறந்துருச்சு. சோ 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 சோங்கிறவர் ஒருத்தர் தான். அவரை மாதிரி பலாயிரம் நபர்கள் நம்ம ஊர்லேயே உண்டு. சரி, சவுத் கொரியாவில் இருக்கிறாரே, நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? கொரியாவில் தானே இருக்கிறாரு, நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்ட்டு நான் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே உள்ளவங்களை பற்றி பேசினா என்ன ஆயிரும்? என்ன வந்துடும்? இந்த ப்ரெஸ் மீட்டில் சேரை தூக்கி எடுத்துரும் பார்த்துக்காடு. கள்ள உபதேசம் தான், ஆனால் எங்கள் ஐயாவை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறவன். சரி, நீங்கள் பாலியாங்கி சோவை மறந்துடுங்க. பேதுரு சொன்னதுக்கு உதாரணம். ஏன்னா இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்ம வேறு உலகத்தில் இருந்த மாதிரி தியானிக்கக்கூடாது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பேதுரு சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இவருடைய நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள்னு வாசிக்கிறோம். அதனால தான் அந்த சபை என்ன சபையாக இருக்குது? உலகத்திலேயே பெரிய சபை. நம்மளுக்கு என்ன தோணும்? அவன் பேதுரு சொல்லிட்டாருங்க. இல்லை, நான் தானே சொன்னேன். இல்லை, பேதுரு வேற ஒரு இடத்துல சொன்னார். அநேகர் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை பின்பற்றுவார்கள். ஏனென்றால் பெருங்கூட்ட மக்களுக்கு இவர் முன்னுதாரணமாக இருக்கிறாரா என்பதை குறித்து அக்கறை அல்ல. போதிக்கக்கூடிய போதகர் சத்தியத்தை போதிக்கிறாரா, முன்னுதாரணமாக இருக்கிறாரா என்பது அல்ல. போதகர் எப்படி இருந்தால் போதும்? மேன்மையானவராக, முதன்மையானவராக, பெரியவராக இருந்தால் போதும். அவர்களை மக்கள் என்ன செய்வாங்க? பின்பற்றுவார்கள். நிறைய பேரை பற்றி பேசணும்னு இங்கே வரைக்கும் கடந்து போகலாம். அவர்களுடைய பாருங்க, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இவருடைய பாடல்கள் எப்படி இருக்கும்? இந்த கெட்ட உபதேசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை அநேகர் பின்பற்றுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பாடல்கள் எப்படி இருக்கும்? முதல்ல கேட்க நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? இவங்களுடைய பாட்டு உற்சாகமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ராகம், மியூசிக் எப்படி இவர்களை குறித்து நாம் படிக்கிறோம். இவர்களை அநேகர் பின்பற்றுவார்கள். இவனுடைய பாடல் எப்படி இருக்கும்? பாட்டு டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? மியூசிக் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ தெரியுது நம்ம சபையில் ஏன் மியூசிக் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு. பிரதர், எங்களை புகழ்றீங்களா? புகழ்கிறேன். இப்படி நம்மளே நமக்குள்ளே புகழ்ந்துக்கிட்டால் தான் உண்டு. நிச்சயமாக அடித்து சொல்கிறேன், நிச்சயமாக இவர்களுடைய பாடல் நன்றாகத்தான் இருக்கும். எனவே கள்ள பாடகர் என்று சொல்லவில்லை, கள்ள போதகர். போதனையில் தான் கள்ள உபதேசம், பாடலிலே அதில் ஒரு ஆசிரியர் சொல்கிறார் இல்லையா, கிறிஸ்தவர்கள் அதிகமாக எங்கே தான் போய் சொல்லுவாங்க? கிறிஸ்தவர்கள் அதிகமாக போய் சொல்லக்கூடிய இடம் பாடல் ஆராதனையில். கிறிஸ்தவர்கள் அதிகமாக போய் சொல்லக்கூடிய இடம் பாடல் ஆராதனை. when we sing we lie a lot. கவலைப்படாமல் போய் சொல்லிக்கிட்டு இருப்போம்.
ஏதாவது ஒன்று 2 பாடல் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் நீங்களே. பாட்டு டிபார்ட்மெண்ட் கவலைப்படாமல் நாங்கள் போய் சொல்கிற பாட்டுங்க இதெல்லாம். என்ன சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். சந்தோஷம் பொங்குது. ஓகே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஓகே. ப்ராசஸர் வேலை செய்ய மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கன்னா நிறைய பாட்டை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். எஸ் நம்ம பரலோகம் துணி கேட்குதா? ஸோ பாடுவது தவறு அல்ல. அதனால் இப்படிப்பட்ட பாடல்களை நாம் பாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை உண்மையாய் உணர்ந்தவர்களாய் நாம் பாடணும். இந்த பாடலை பாட தகுதியானவர்களாக நம்முடைய தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் அது உண்மை மனதோடு நிச்சயமாய் சந்தோஷத்தோடு பாடலாம். ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன், இவர்களுடைய பாடல்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். எங்கே தான் பிரச்சனை? உபதேசம். அதில் நான் ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன். சரி, இதோடு நாம் நிறைவு செய்யலாம். ஏன்னா பெரும்பாலும் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்றால் சரியான உபதேசத்தை போதிக்கிறவர்களை அல்ல, பிரபலமானவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். சத்தியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அதனால தான் அநேகர் அவருடைய கெட்ட நடக்கைகளை பின்பற்றுகிறார்கள். ஆனால் வேதாகமத்திலே அப்போஸ்தலர்கள் கொரிந்தியர் புத்தகத்தை எழுதும் பொழுது பவுலை நிறைய பேர் நீலாம் ஊழியக்காரனான்னு கேட்குறாங்க. உண்மையான ஊழியர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு ஊழியக்காரரா? ஆனால் இங்கிட்டு கள்ள உபதேசத்தை போதிக்கிறவங்களை பற்றி பேதர் என்ன சொல்கிறாரு? அநேகர் பின்பற்றுகிறார்கள். ஆனால் பவுலை கேட்குறாங்க, நீங்கள் உண்மையான ஊழியக்காரர் எந்த புத்தகத்தில் கேட்குறாங்க? அப்படிலாமா கேட்குறாங்க? பவுலையே கேட்குறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. கேட்டாங்க. எங்கே கேட்டாங்க? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வருது. நம்ம ஒரு உதாரணங்களை மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1 வசனம். 1 கொரிந்தியர் 4:1. இப்படியாக இந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். எங்களை தேவனுடைய ஊழியக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன். ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா, பவுல் அடுத்ததுக்கு ஒரு சில ஆதாரத்தை கொடுக்குறார். நான் உண்மையாகவே தேவனுடைய ஊழியம்தான், என்னுடைய சத்தியம் உண்மையாகவே தேவனுடைய சத்தியம்தான் என்று ஒரு ஆதாரத்தை கொடுக்க. அது இன்னும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் கொடுக்கக்கூடிய ஆதாரத்தை பாருங்கள். 9வது வசனம். 9லிருந்து நம்ம வாசிக்கலாம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நான் உண்மையான ஊழியன் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன? இப்படி ஒரு சாட்சியை நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். கடவுள் எங்களை மரணத்திற்கு ஏதுவானவனாக கடைசியானவனாக காணப்பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் நாங்கள் வேடிக்கையானோம், வேடிக்கையை போல இருந்தோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். அடுத்து 11 ரொம்ப முக்கியம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். இந்த வார்த்தைகளில் ரொம்ப நம்மளை டச் பண்ணுற வார்த்தை எதுன்னு நினைக்கிறீங்க? 16வது வசனத்தில் என்னது? நிர்வாணிகள். ஓகே, வேதனைக்குரிய விஷயம். பசி உள்ளது, வேதனை உள்ள விஷயம். தங்கம் இடம் இல்லாத வேதனையான விஷயம். குட்டுண்டு
இடம் இல்லாட்டி எனக்கு குட்டினா சரி, அதுவும் வேதனை. ஆனால் நான் என்ன வேதனையாக பார்க்குறேன்னா, முதல் வார்த்தை இந்நேரம் வரைக்கும். 1994 நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? இல்லை, இதை எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்குமே நான் இப்படி தான் இருக்கிறேன். ஆனால் நாங்கள் உண்மையான ஊழியக்காரர், எங்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்து தான் இது முடிவில் தான் பவுல் என்ன சொல்லார் பாருங்கள், 16வது வசனத்தில், ஆகையால் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 16. உண்மையான அப்போஸ்தலர் வைக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை பாருங்கள். நமக்கு தெரியும் பவுல் சொல்கிறார், என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். நம்மளால் அந்த வார்த்தையில் யாராலையும் சொல்ல முடியாது. சேஃப் ஆண்டவரை பாருங்கள், போதகரை பார்த்துக்க, என்ன மட்டும் என்ன பண்ணாதீங்க, பார்த்துடாதீங்க, நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் பவுல் மிக தைரியமாக என்னை பின்பற்றுங்கள். ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் குட்டுண்டவர்களும் நிர்வாணிகளும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். ஆனால் 15ஆம் வசனம் சொல்கிறபடி, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். நாங்கள் கடைசியானவர்கள், ஆனால் எங்களிடத்தில் இப்படிப்பட்ட சுவிசேஷம் இருக்கிறது, அதனாலே நாங்கள் அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய ஆதாரம். அந்த சத்தியத்தினால் அவர்கள் அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கடைசி பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தையை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 17ஆம் வசனத்தில் பாருங்கள், இது நிமித்தமாக 17, எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். தீமோத்தேயுடைய வேலை என்ன? இதோட நிறைவு செய்யலாம், அடுத்த வருஷம் போல. தீமோத்தேயுடைய வேலை என்ன? அதை மட்டும் நம்ம நிதானிப்போம். எனக்கு பிரியமான கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். அவர் என்ன பண்ணுவார்? நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். ஸோ பவுல் என்னை பின்பற்றுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, என்னுடைய நடக்கைகளை தான் சப்ஜெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய நடக்கைகளை தீமோத்தேயு என்ன பண்ணுவார்? கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய உபதேசத்தை போதிப்பான் என்று சொல்லவில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் போதிக்கிறபடியே நடக்குகிற அந்த நடக்கைகளை தீமோத்தேயு என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்மளுக்கு கிடைப்பது எவ்வளவு கிருபை! இப்படிப்பட்ட ஊழியர்களை கண்டடைவது எவ்வளவு கிருபையான ஒரு காரியம்! ஸோ இன்று நாம் 3 குறிப்புகளை நாம் தியானித்தோம். ஆவியானவர் வெளிப்படையாக ஒன்றை சொல்லுகிறார். கடைசி காலங்களில் கள்ள உபதேசங்கள், பிசாசின் உபதேசங்கள். யார் பிசாசின் வாயாக இருக்கிறார்கள்? கள்ள உபதேசிகள். அவர்களை குறித்து பேதுரு என்ன சொல்லுகிறார்? நிச்சயம் இருப்பார்கள். ஆகவே நாம் நிச்சயம் சோதித்தறிய வேண்டும். இது நம்முடைய முதல் குறிப்பு. இரண்டாவது நாம் என்ன தியானித்தோம்? யாராவது நோட்ஸ் எடுங்க, நானே மறந்துட்டேன். அவர்கள் பாவத்தை குறித்து போதிக்க மாட்டார்கள். மாம்சத்திற்கு ஏற்றபடியான போதனையை போதித்து தேவனை மறுதலிக்க செய்வார்கள். வேதாகமத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு அப்படிப்பட்ட மறுதலிக்கக்கூடிய உபதேசத்தை செய்வார்கள். அதற்கு உதாரணமான சில போதகர்களையும் நாம் பார்த்தோம். மூன்றாவது கடைசி குறிப்பு, இப்படி அநேகர் இப்படிப்பட்ட உபதேசிகளை பின்பற்றுகிறார்களே, என்ன காரணம்? அவர்கள் மேன்மையானவர்களாக, பிரபலமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மெய்யான ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஓகே, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மீது வைத்த உங்களுடைய அளவில்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்த வண்ணம் மனிதர்களாகிய எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லானதாக இருந்தும் கர்த்தர் நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை சேர்த்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம்.
இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களை சுற்றி அநேகர் கள்ள உபதேசிகளாக கள்ள உபதேசங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிச்சத்தை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் சரியான சத்தியத்தை கண்டுகொண்டு ஆண்டவரே, கள்ள உபதேசங்களை சோதித்து அறிகிறவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் கடந்து போகாமல் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை இடத்தில் அறிக்கையிட்டு வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜீவ ஊற்றிலே பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய குறைவுகளை நீர் வெளிப்படுத்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் முன்மாதிரிகளாக இருக்கவும் முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய ஆண்டவரே, உம்முடைய தாசர்களை பின்பற்றவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் தாமே எங்களுக்கு காண்பித்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மட்டும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த விண்ணப்பங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென்.